நீங்கள் முதல் செய்தியிலே சொல்லும் பொழுது சில வழக்குகள் பற்றி சொன்னீங்க. அதில் ஒரு வழக்கு தான் செந்தில் பாலாஜிக்கு. நீங்கள் அவருக்கு வேறு ஒரு அடைமொழி கொடுக்குறீங்க. பாலாஜி 5 ரூபா 5 கட்சி அமாவாசை. செந்தில் பாலாஜிக்கு இப்போ ஜாமீன் வேணுமா இல்லை அமைச்சர் பதவியா அப்படிங்கிறத அவர் ஏப்ரல் 28க்குள்ளார முடிவு எடுக்கணும், அந்த கட்டத்தில் இருக்கிறார் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? அது அவர் ஜாமீன் வாங்கும்போது தமிழக மக்களை போன்று, தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகளை போன்று உச்சநீதிமன்றத்தையும் ஏமாத்திடலாம் அப்படின்னு அவர் ஒரு நினச்சிக்கிட்டார். அவர் அது நினைச்சதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லைங்கிறது கவியரசு கண்ணதாசன் இவங்களுக்கெல்லாம் தான் சேர்த்து எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு உடல்நிலை சரியில்லை, எனக்கு உடல் உபாதைகள் அதிகமாகி விட்டது, நானும் இப்போ மந்திரியாக வேற இல்லை, அதனால் எனக்கு ஐயா ஜாமீன் கொடுத்தீங்கன்னா நான் வெளியில் போயிடுவேன், சாட்சியெல்லாம் கலைக்க மாட்டேன், நான் சாட்சியெல்லாம் கலைக்கிற இடத்துல நான் இல்லை, ஏன்னா நான் சாதாரண எம்எல்ஏ தான், நான் மந்திரி இல்லை அப்படின்னு சொல்லி ஜாமீனில் வராரு. ஜாமீனில் அடுத்த நாளே என்ன பண்ணுறாங்க, அவருக்கு பதவி பிரமாணம், அவர் தியாகியாக உருமாறுகிறார். உருமாறின உடனே ஓடோடி போய் தொட்டுப்பார் சிண்டிப்பார் அப்படின்னு வீடியோ போட்ட அட்டகத்தி முதல்வர் பெரிய தத்தி ஓடோடி போய் அவரை உச்சி முகர்ந்து உடனே அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும்னு விழுந்தடிச்சு சொல்லி பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க. நீ அங்கே ஜாமீன் வாங்கும்போது என்ன சொன்ன, நான் சாதாரண ஆள், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சாட்சியை கலைக்க மாட்டேன், யாரையும் மிரட்ட மாட்டேன், ஏன்னா நான் அந்த இடத்துல இல்லை, எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு. இது எந்த வாய்? இது வேற வாய். இந்த வாய் என்ன, எனக்கு உடல்நிலை சரியாயிடுச்சு, சட்டத்தில் முன்னாடி அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அவர் தண்டிக்கப்பட்டவரா, கோர்ட்டில் விசாரணை தானே இருக்கு அப்படின்னு பேசின அந்த ஊடகத்தில் பேசக்கூடிய பயல்களெல்லாம் எந்த ஊடகமாவது கேள்வி கேட்குதா அப்படிங்கிறதை நாமளும் பார்க்கணும். நாமளும் தினசரி கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் இந்த மீடியாவை பற்றி நம்ம இவ்வளோ கோட்டடி அடிக்கிறோம், நம்ம செவிலியே ஜவ்வு கிழிகிற மாதிரி அரைஞ்சு கேட்குறோம். ஆனால் ஒரு பயலும் கொஞ்சம் கூட ஒரு சொரணையே மூவ் ஆன மாதிரி தெரில. அதெல்லாம் உப்பு போட்டு சாப்பிட்றவங்களுக்கு தான் இருக்கும், நம்ம அவங்கள்ட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு வச்சுங்க. அவங்களும் பாவம் தினக்கூலி மாதிரி அவங்க பேரோலில் இருந்து வாங்கி திங்கிறவங்கன்னு நாம் அதை பெருசாக எடுத்துக்கவும் முடியாதுன்னு வச்சுங்க. அவங்க வயிற்று பழப்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அவங்களுக்கும் ரொம்ப பரிதாபத்திற்குரியவர்களாக தான் அவங்கள தன்னை காமிச்சிக்கிறாங்க. அடிமையாக இருந்து பிழைப்பதுங்கிறது சாதாரண வேலை இல்லை, சொரணையோடு வாழறது தான் கஷ்டம். நீங்கள் அடிமையோடு இருந்தால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா அது அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் நான்லாம் சொரணையோடு வாழணும்னு நினைக்கிறோம், அதனால் அது அவங்களுடைய சாய்ஸ். ஆனால் தமிழகத்தின் எதிர்காலத்தையும் தமிழகத்தின் நலனையும் இந்த ஊடகவியலாளர்கள் குழி தோண்டி புதைக்கின்றார்கள். வருங்கால சந்ததி இவர்களை மன்னிக்காது. இதனால கோர்ட்டு ஏற்கனவே சொன்னதை வச்சு தான் இப்போ 5 கட்சி அமாவாசைக்கு பாலாஜிக்கு இப்போ உனக்கு மந்திரி பதவியா இல்லை ஜாமீனா. இதில் இன்னொரு இது என்னன்னா, இல்லைங்க எனக்கு பரவாயில்லைங்க ஜாமீன் கேன்சல் ஆனாலும் பரவாயில்ல, நான் மந்திரியா இருக்கேன்னு சொல்ல முடியாது. சொன்னாலும் நீ ஜெயிலுக்கு போகணும். எப்படியா இருந்தாலும் இவரை கொண்டு போய் ஒரு முட்டு சந்தில் கொண்டு போய் கோர்ட்டு இப்போ நிறுத்தியிருக்கு. இந்த அவமானம் திமுகவுக்கு தேவையா?